அது ஃபார் எக்ஸாம்பிள் சில பீடியாட்ரிக் கேன்சர்ஸாக இருக்கலாம், ரெட்டினோபிளாஸ்டோமா இந்த மாதிரி சொல்லுவோம். சில சமயங்கள் சில ஸ்டொமக் கேன்சர் கூட ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம். பெரும்பாலும் எல்லா கேன்சர்லேயும் 1, 2 ரேராக ரிலேட்டட் டு ஃபேமிலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். பெரும்பாலான சமயங்களில் ஃபேமிலி ரிலேட்டட் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணோன்னா ஜீன்லேயும் இது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இது இந்த ஜீன் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்குன்றது தெரிஞ்சிடும். அப்படி வர்ற பட்சத்தில் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் தான் ஆண்களில் அதிகமாக வரக்கூடிய கேன்சர், அதாவது வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புகையிலைனால் வர்றது. இது காமன் கேன்சர், ஜென்ஸில் த்ரோட் கேன்சரு, டங் கேன்சரு, இது நாட் ரிலேட்டட் டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. மூணாவது கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, கேன்சர் ஜெனட்டிக்கா, ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தர் கேன்சர் வந்தால் எங்களுக்கும் கேன்சர் வருமா? இதுதான் கேள்வி. இது நீங்கள் பயத்தில் இருந்தால் இந்த கேள்வி வருதுங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அவர் வந்துடுச்சு, அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கும் வந்துட்டால் நான் என்ன பண்ணுறது? இந்த பயம் தான் இதுக்கான காரணம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாருக்கு வேணால் கேன்சர் வரலாம். முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேன்சர் ரேட்டு வேறு, இப்போ இருக்கிற கேன்சர் ரேட்டு வேறு. அதனால் உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் கேன்சர் இல்லைனாலும் நீங்கள் என்ன தான் பயப்படணும். ஏன்னா கேன்சர் வருமான்ற பயம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யணும். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாமே அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, ஃபேமிலி ரிலேட்டட் கேன்சர் அப்படிங்கிறது நீங்கள் ஒன் செகண்ட் எல்லா இடத்துலையும் 2 சொல்லியிருக்கேன். இதே ரெண்டாவே பிரிச்சுக்கோங்க. ஒன்று என்னென்னா, காமன் கேன்சர்ஸில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ரேர் கேன்சர்ஸில் என்ன நடக்குது, இது 2ஆக பிரிச்சுக்கலாம். ரேர் கேன்சர்ஸை அடுத்து பார்ப்போம். இப்போ காமன் கேன்சர்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல விஷயம், நல்ல நியூஸ் ஒன்று சொல்கிறேன். ஹெட் அண்ட் நெக் கேன்சர் தான் ஆண்களில் அதிகமாக வரக்கூடிய கேன்சர், அதாவது வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புகையிலைனால் வர்றது. இது காமன் கேன்சர், ஜென்ஸில் த்ரோட் கேன்சரு, டங் கேன்சரு, இது நாட் ரிலேட்டட் டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. உங்கள் ஃபாதருக்கோ இல்லை பிரதருக்கோ இந்த மாதிரி தொண்டை பகுதியில் கேன்சர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இது தனிப்பட்ட பழக்க வழக்கம் பொறுத்தது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கிடையவே கிடையாது. இது ஒரு காமன் கேன்சர் முடியுதா? ரெண்டாவது காமன் கேன்சர் பெண்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்வைக்கல் கேன்சர் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்லலாம் நிறையா பார்ப்பீங்க. இதுக்கு இப்போ வேக்சின்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த சர்வைக்கல் கேன்சர் ஒன்ஸ் அகெயின் நாட் ரிலேட்டட் டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. உங்கள் மதருக்கோ உங்கள் பாட்டிக்கோ இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் பெண்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இதை பற்றி பயப்படவே வேண்டாம். மூணாவது கேன்சர், இது கொஞ்சம் சிக்கலான கேன்சர். என்னென்னா பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சரும் காமனான கேன்சர் தான். இப்போ பெண்களில் யூட்ரஸ் கேன்சரும் பிரஸ்ட் கேன்சரும் தான் ரொம்ப காமன். பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வாட் வி சே இஸ், 100 பேருக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் அதில் 95 பேருக்கு வர்றது நாட் ரிலேட்டட் டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. 5 பேருக்கு உள்ளது டெஃபினட்டாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த 95 பேரில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலியில் மற்றவங்களுக்குலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வருமானதுக்கு முன்னாடி நாங்களே என்ன கேட்போம், உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு, உங்கள் அம்மா கூட பிறந்தவங்களுக்கு, பாட்டி கூட பிறந்தவங்களுக்கு, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு, அதாவது கசின்ஸுக்கு, இவங்களில் யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் இருக்கான்ற கொஸ்டினை நாங்களே கேட்டுருவோம். ஏன்னா பிரஸ்ட் கேன்சரில் இந்த 5 பேருக்கு என்ன இருக்கலாம்னு சொல்கிறோம், கேன் பி ரிலேட்டட் டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பயம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கே இந்த தாட் வந்துடும், வி வில் டேக் த ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது தெளிவாக என்ன தெரியும்னா, இப்போ ஒருத்தருக்கு 40 வயசுக்கு மேலே பிரஸ்ட் கேன்சர் வருது, அவங்களுக்கு ஃபேமிலியில் யாருக்கும் லேடிஸ்க்கு யாரும் பிரஸ்ட் கேன்சரோ ஓவேரியன் கேன்சரோ இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான டெஸ்ட்டெல்லாம் பண்ணாமலே என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த கேன்சர் நாட் ரிலேட்டட் டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை சில பேருக்கு ஃபேமிலியில் 2-3 பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்திருக்கு, இல்லை ஓவேரியன் கேன்சர் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாலோ, அல்லது அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் 40 வயசுக்கு குறைவாகவே அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசுலையோ 35 வயசுலையோ கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா, வேறு யாருக்கும் ஹிஸ்ட்ரி அவங்க சொல்லலைனாலும் நாங்கள் என்ன யோசிப்போம், இது ஃபேமிலி ரிலேட்டட் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்படின்றத யோசிப்போம். ஏன் அப்படின்னா ஃபெமிலியல் பிரஸ்ட் கேன்சர் யங்கர் ஏஜில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபேமிலியில் நிறைய பேர் கேன்சர் இருந்தாலோ அல்லது யங்கர் ஏஜில் பிரஸ்ட் கேன்சர் வந்தாலோ இது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணுறது. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம், இது அடுத்த கேள்வி.
இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போலாம் ஒரு சிம்பிள் சாம்பிள், அதாவது ஒரு சலைவா சாம்பிளோ ஒரு பிளட் சாம்பிளோ இருந்ததுன்னா, உங்கள் என்டையர் டிஎன்ஏவை பிரித்து மேய்ஞ்சு என்னென்ன கேன்சரில் என்னென்ன ரிலேட்டட் ஜீன்ஸ் எல்லாம் அப்நார்மலாக இருக்குது, என்னென்ன நார்மலாக இருக்குது, இதை பற்றின என்டையர் ப்ரொஃபைல் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 ஜீன் 400 ஜீன் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாம் கேன்சர் ரிலேட்டடான ஜீன்ஸ், இதெல்லாம் நார்மலாக இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துடும். ஏதாவது 1-2 கேன்சர் ரிலேட்டட் ஜீன்ஸ் மட்டும் அப்நார்மலாக இருக்குதுன்னு வந்துச்சுன்னா, அதுக்கு தேவையான ஃபர்தர் கவுன்சிலிங்கோ டெஸ்டிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ண போகிறாங்க. பெரும்பாலான சமயங்களில் ஃபேமிலி ரிலேட்டட் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணோன்னா ஜீன்லேயும் இது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இது இந்த ஜீன் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்குன்றது தெரிஞ்சிடும். அப்படி வர்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் கேன்சர் டயக்னோஸ் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உடனே ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கும் வரும்னு சொல்லி அனுப்புறது. தட் இஸ் நாட் த வே இட் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஜெனட்டிக் கவுன்சிலிங் ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னென்னா, ஒருத்தருக்கு வந்தால் அடுத்தவங்களுக்கு வருமா இதை டிசைட் பண்ணணும். வரும்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு என்ன பண்ணணும், வரும்னு சொல்கிறோம், சரி ஓகே அவங்க மதருக்கு வந்திருக்குமா, உங்களுக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன, அவங்க என்ன பண்ணணும், இது வராமல் இருக்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும், என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அது இருக்குது இல்லையா. இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கலி ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ். அதனால் அதை பண்ணுறதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, ஜெனடிக் கவுன்சிலர்னு இருக்காங்க. தே ஸ்பெஷலைஸ் இன் திஸ் ஃபீல்டு. இதை பண்ணுறது மோஸ்ட்லி அவங்க ஆன்காலஜிஸ்ட்டாக இருக்க மாட்டார், இன்னொரு ஜெனடிக் கவுன்சிலராக தான் இருப்பார். அவங்க எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் டெஸ்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கைடன்ஸ் ஒன்று உங்களுக்கு கேன்சர் வராமல் தடுத்துக்கிறதா இருக்கும், இல்லை ஏர்லியராக கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சீக்கிரம் வந்ததுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். இது எதுக்கு தேவைன்றது உங்கள் பர்டிகுலர் கேஸில் எது ரெலவெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கவுன்சிலிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 3 காமன் கேன்சரில் 2 கேன்சர் நாட் ரிலேட்டட் டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. பிரெஸ்ட் கேன்சரில் 100-5 பேருக்கு ரிலேட்டட் டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ இது புரிஞ்சுதுங்களா? இப்போ ரேரர் கேன்சர்ஸ்க்கு வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில பீடியாட்ரிக் கேன்சர்ஸாக இருக்கலாம், ரெட்டினோபிளாஸ்டோமா இந்த மாதிரி சொல்லுவோம். சில சமயங்கள் சில ஸ்டொமக் கேன்சர் கூட ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம். பெரும்பாலும் எல்லா கேன்சர்லேயும் 1-2 ரேராக ரிலேட்டட் டு ஃபேமிலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். பட் நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி கேன்சரே எடுத்துக்கோங்களேன். கிட்னி கேன்சரில் 100ல் 2 கேன்சர் ஃபேமிலி இருக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிட்னி கேன்சரே 100 கேஸ் பார்க்குறது கஷ்டம், ரொம்ப ரேர் தான் அது. அதில் 2 பேருக்கு வரும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு எனக்கும் வரும்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த கேன்சர்ஸ்க்கு நீங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பற்றி ரொம்ப ஹெவியாக பயப்பட வேண்டாம். அது உங்கள் ஆன்காலஜிஸ்ட் பார்த்துட்டு முடிவு பண்ணுவார். அதுக்குள்ளே நீங்களாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு பயந்து போய் நீங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பாங்க. இந்த கேள்வி கேட்டவர் ஏதோ ரீசன்னால இந்த கொஸ்டினை இப்படி ஃப்ரேஸ் பண்ணியிருக்காரு. என்ன ஃப்ரேஸ் பண்ணியிருக்காருன்னா, கீமோதெரப்பி டெத் சென்டென்ஸா அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு கேன்சரே டெத் சென்டென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் கேன்சருக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு டெத் சென்டென்ஸா அப்படின்னு ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ டெத் சென்டென்ஸ்ன்றது பிறந்த அன்னைக்கே எல்லாருக்கும் டெத் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. என்னைக்குன்றது தெரியல, எப்படிங்கிறது தெரியல, இதுதான் உண்மை. இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, இது கேன்சர்னால இருக்கக்கூடாது, கேன்சர் வந்தாலும் உங்களை இதுலேருந்து நல்லாக்கி விடணும் அப்படின்றது தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். கேன்சர் ஒருத்தர் டெத்துக்கு காரணமாக இருக்கக்கூடாதுன்னா அதில் 2 பேருடைய பங்கு இருக்குது. பேஷண்ட்டுடைய பங்கு என்னென்னா, கேன்சர்னு சந்தேகப்பட்டாலோ கண்டுபிடிச்சாலோ ட்ரீட்மெண்ட்டுக்கு முறையாக வர்றது. டாக்டருடைய பங்கு என்னென்னா, இந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யணும்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக கொடுக்குறது. இந்த 2 பேரும் அவங்களுடைய பார்ட்டை கரெக்டாக ப்ளே பண்ணால் தான் கேன்சர் வில் நாட் பி த காஸ் ஆஃப் டெத்து. ஸோ இப்போ உங்கள் சைடு நீங்கள் வந்துடுறீங்க, கரெக்டாக சீக்கிரம் வந்துடுறீங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு கீமோதெரப்பியை சொல்கிறோம். கீமோதெரப்பி எதுக்கு சொல்கிறோம்? கீமோதெரப்பி இஸ் அ மேஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஏன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணாலும் சரி, ரேடியேஷன் கொடுத்தாலும் சரி, ஒரு உறுப்பில் மட்டும்தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். சர்ஜரி பண்ணால் எங்கே பண்ண போகிறோம்? பிரஸ்ட்லனா பிரஸ்ட்டில் மட்டும் தான் பண்ண போகிறோம். ரேடியேஷன் கொடுத்தாலும் அங்கே மட்டும் தான் பண்ண போகிறோம். பட் உடம்பு ஃபுல்லாக கேன்சர் பரவாமல் பார்த்துக்கக்கூடிய எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் எது? கீமோதெரப்பி தான். அந்த கீமோதெரப்பி தான் உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு கேன்சர் செல்லையும் தேடி கண்டுபிடிச்சி டெஸ்ட்ராய் பண்ணி உங்களை நார்மலாக்க போகுது. அந்த கீமோதெரப்பி டெத் சென்டென்ஸ்னு இவர் எதை பார்த்து பயப்படுறாருன்றது நிஜமாகவே தெரியல. ப்ராபப்ளி ஒரு ரீசன் இருக்கலாம். என்னென்னா, சில சமயங்களில் கீமோதெரப்பி சைடு எஃபெக்ட் இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட் சைக்கிளாக வரும். 10 நாளைக்கு கஷ்டம் இருக்கும், 10 நாள் நல்லா இருப்பாங்க. இவர் அநேகமாக அந்த 10 நாள் சிரமப்படுற பேஷண்ட் யாரையாவது பார்த்துட்டு இப்படி கஷ்டப்படுறதுக்கு இது தேவையான்னு யோசித்து இந்த கேள்வி அவர் கேட்டுக்கலான்னு நினைக்கிறேன். பட் அந்த பேஷண்ட்டை 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறத பார்த்தாருன்னா இந்த ஒப்பீனியனை அவர் மாற்றிக்குவாருன்னு நினைக்கிறேன்.